சென்னையில் ஆதரவற்ற நிலையில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் தனது குறைந்த வருவாயிலும் கடந்த 35 ஆண்டுகளாக தினத்தந்தி நாளிதழை காசு கொடுத்து வாங்கி வாசித்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் உள்ள அச்சுதன் நகர் 5வது தெருவில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் தனியாகவே வசிக்கிறார். பூக்கட்டி கடைகளுக்கு வழங்கி கோயில் வேலைக்கு சென்று தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தும் இவர் கடந்த 35 ஆண்டுகளாக தினத்தந்தி செய்தித்தாளை காசு கொடுத்து வாங்கி படித்து வருகிறார். ஆதரவற்ற நிலையில் உள்ள இந்த மூதாட்டியுடன் கலந்துரையாடிய திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சன், கிடைக்கும் சொற்ப வருவாயில் காசு கொடுத்து செய்தித்தாள் வாங்கி படிக்கும் இந்த மூதாட்டியின் செயலால் வியப்படைந்தார். யாரும் இல்லை, எனக்கு நான் யாரும் இல்லை, இங்கே படுத்துக்கிறேன். யாருமே இல்லை, வாயில் நான் பார்க்குறேன். வெறும் பூனை நாய் பெருநாய்கள்லாம் சோறு போட்டுட்டு இங்கே போகிற தெருவே ஒரு மாதிரி ஆகுதம்மா. என்ன பண்ணுறது? அதுங்க தான் நமக்கு தோணை, அதுங்க தான் சார் நமக்கு தோணை. வேறு யார் இருக்காங்க? சரி, இது என்ன காலையில் இப்படி பேப்பர் வாங்கி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். பேர் என்னம்மா? ராஜேஸ்வரி. அப்படியா? இது வந்து காசு கொடுத்து வாங்கி படிக்கிறீங்க? ஆமாங்க சார். தினத்தந்தி காசு கொடுத்து வாங்கி படிக்கிறீங்க? ஆமாங்க சார். உலக இலக்கியங்கள், உலக சினிமாவுடன் தினத்தந்தியையும் படிப்பதாக தெரிவித்த தங்கர் பச்சான், ஆதரவற்ற மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு தோழனே செய்தித்தாள் தான் என்றும் தெரிவித்தார். பூ தான் கட்டிட்டு இருக்கேன், கம்பெனிக்கு போவேன், இந்த கோயில் வேலை செய்வேன். இவங்களுக்கு பூ கட்டி கொடுத்தா காசு கிடைக்கும். இவங்களுக்கு தான் ரெகுலராக நம்ம 35 வருஷமா பூ கட்டி கொடுத்துட்டு. சாப்பாடு இது நிறையா தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க. தங்கறது இங்கே தான் தங்கிக்குவேன். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இங்கே தான் தங்கிக்குவேன். 35 வருஷமாக தான் தந்தி, மெயின் தந்தி தான் படிப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். சினிமா நியூஸு அதை மாதிரி படிப்பேன். கதை இருந்தால் கதை படிப்பேன். தந்தி தான் படிப்பேன். நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். பேப்பர் படித்து ஃப்ரீயாக இருக்கும்போது சரி நம்ம மனநல பாதிக்கக்கூடாது, அதை யோசித்து இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால பேப்பரை படித்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக படிச்சுக்குவேன். உலகத்தில் இருக்க எல்லா இலக்கியங்களும் படிப்பேன், உலக சினிமாவெல்லாம் பார்ப்பேன். ஆனால் தினத்தந்தியும் படிக்கிறேன். இது சும்மா விளம்பரத்துக்கு சொல்கிற ஆள் இல்லை. தங்கர் பச்சானுங்கிறவன் அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது. சரியா? ஒரு வீடு இல்லை அவங்களுக்கு, நாளைக்கு என்னங்கிறத விட அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. என்ன மழை எப்போ வந்தாலும் வெயில் வந்தாலும் அவங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறதெல்லாம் இந்த நாய்களும் பூனைகளும். நான் நினைச்சேங்க அது வந்து பழைய பேப்பர் தான் வாங்கி படிக்குது அப்படின்னு. உண்மையில காசு கொடுத்து வாங்கி படிக்குதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவங்களுக்கே பணம் இல்லை, ஆனால் இந்த செய்தியை விடக்கூடாதுன்னு படிக்கிறாங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.